டியூப் தமிழ் வணக்கம். போரில் ஏற்பட்டிருக்கின்ற தோல்வி இஸ்ரேலில் பெரும் அரசியல் பூகம்பத்தை கிளப்பியிருக்கின்றது. ஈரான் என்பது ஒரு பாம்பு, அதனுடைய தலையை துண்டு போடுகின்றேன் பார் என்று உற்சாகமாக புறப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது ஈரான் 10 தலை நாகமாக மாறிவிட்டது என்றும் இஸ்ரேலிய பிரதமருக்கு அது தோல்வி என்றும் ஆய்வாளர்கள் தொகுப்புரை எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஒரு தலை பாம்பாக இருந்த ஈரானை 10 தலை பாம்பாக மாறச் செய்து போரிலும் வெற்றி பெறாமல் இலக்கையும் எட்டி தொடாமல் திரும்பி வந்திருக்கின்றீர்களே என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீது வைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக நடைபெற்ற 12 நாட்கள் கொண்ட போர் இஸ்ரேலினுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வெற்றி. அந்த போரின் வெற்றியை நீங்கள் அனுபவியுங்கள் என்று மார்தட்டி முழங்கிய இஸ்ரேலிய பிரதமர் அந்த 12 தினங்களினுடைய வெற்றி தவிடு பொடியாகி இப்பொழுது தரையில் கிடக்கின்ற காட்சியை பார்த்து கதிகலங்கி நிற்கின்றார். அது உண்மையான வெற்றி அல்ல. அந்த வெற்றியினால் எட்டப்படக்கூடிய எதையும் இந்த போரில் இஸ்ரேல் எட்டி தொடாமலே யுத்தத்தை அமெரிக்காவிற்காக வேண்டி நிறுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு வந்து இஸ்ரேலை எல்லா இடங்களிலும் தனித்து விட செய்து விட்டது என்று இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த போரை ஆதாரமாக வைத்து அக்டோபர் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதிய நெட்டன்யாகு இன்று தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடையக்கூடிய நிலைக்கு இஸ்ரேலில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் மிகப்பெரிய கலவரங்களும் மிகப்பெரிய அரசியல் சூறாவளியும் மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கமும் இஸ்ரேலில் ஏற்பட்டு இருப்பது இன்று காலை இஸ்ரேலில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் செய்திகளாகவும் ஆய்வுகளாகவும் கட்டுரைகளாகவும் வெளியாகி இருக்கின்றன. அவற்றினுடைய தொகுப்பே இது. போர் தொடங்கியவுடன் வெற்றி களிப்பில் இருந்த இஸ்ரேல் இப்பொழுது வெற்றி களிப்பில் இல்லை. எல்லாமே சுரத்து கட்டு. மிகவும் கவலையான நிலையில் இஸ்ரேலினுடைய வெற்றி இப்பொழுது மாறி இருக்கின்றது. இதற்கு காரணம் ஈரான் அடைந்திருக்கின்ற வெற்றியும் உலக நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலை வெற்றியாளர்களாக கூறாமல் இருப்பதும் இஸ்ரேலுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாவது, போரின் பொழுது இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்தது. இஸ்ரேல் இந்த போரை எதற்காக ஆரம்பிக்கின்றது என்றால் இஸ்ரேலினுடைய இருத்தலுக்கு சவாலாக இருக்கின்ற ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கம், ஈரானினுடைய ஏவுகணைகளை தகர்த்து இஸ்ரேலிய மக்களை பாதுகாப்பான ஒரு இடத்தில் கொண்டு வருவேன் என்று அவர் குறிப்பிட்டார். இரண்டாவதாக, ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்து புதியதொரு குழுவை அதிகார கட்டிலுக்கு கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டார். மூன்றாவதாக, இப்படியான வாக்குறுதிகளை நம்பி இஸ்ரேலிய மக்களில் 80% போருக்கு போவதே சரி என்று கருத்தையும் கூறிய பொழுது இஸ்ரேலிய பிரதமருக்கு ஆனந்தம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த ஆனந்தம் துயரமாக மாறியிருக்கின்றது. பாம்பை கொடியென உயர்த்திய துரியோதனனுக்கு இன்று வாழ்வு வேம்பாக கசந்தது என்று பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் பாடியது போல பாம்பின் தலையை துண்டாட சென்ற இஸ்ரேலிய பிரதமருக்கு இன்று வாழ்க்கை வேம்பாக கசந்திருக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தமாகும். நான்காவதாக, போர் நிறுத்த அறிவிப்பை நெட்டன்யாகு கடுகளவும் எதிர்பார்க்கவில்லை. அது வந்ததும் அவருடைய மனம் தொட்டால் சிணுங்கி போல சுருங்கி விட்டது என்றும் எழுதுகின்றார்கள். போர் நிறுத்தம் வந்ததும் இஸ்ரேலிய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இது ஒரு இடைக்கால நிறுத்தம் என்று மட்டும் கூறியிருந்தார். அதை தாம் ஆதரிப்போம் என்று கூறினாலும் ஆத்மார்த்தமாக அவரால் ஆதரிக்க முடியவில்லை. காரணம், இஸ்ரேலிய மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் அந்த போர் நிறுத்தவில்லை. ஐந்தாவதாக, இஸ்ரேலிய அரசின் ஆதரவாளர்கள் இப்பொழுது நெட்டன்யாகுவை மிக கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். முதலாவது, இலக்கை தொடாத ஒரு போரை ஏன் நடத்தினீர்கள்? இரண்டாவது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருள் சேதம், நேர சேதம், இழப்பு எல்லாவற்றையும் பார்த்தால் எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு இழப்பை ஏன் சந்தித்தோம் என்று அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆறாவதாக, அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புறத்தி தான் என்பது போல இந்த போரிலும் ராஜதந்திர நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலை உலக நாடுகள் கைவிட்டு விட்டன. அமெரிக்காவும் ஏறத்தாழ கைவிட்டு விட்ட நிலையில் தான் இருக்கின்றது. காரணம், அயதுல்லா அலி காமேனியை கொன்றது இஸ்ரேல் தான். மேலும் ஈரானுடைய முக்கியமான தலைவர்களை கொன்றதும் இஸ்ரேல் தான் என்றும் அதில் அமெரிக்கா சம்பந்தப்படவில்லை என்றும் அமெரிக்கா தலைவர்களினுடைய கொலைகளில் இருந்து விலகி கொண்டதனால் அந்த பழியெல்லாம் இஸ்ரேலினுடைய தலையில் விழுந்து விட்டது. போர்க்குற்றவாளியாக நிற்கின்ற இஸ்ரேலிய பிரதமரை அமெரிக்கா இந்த இடத்திலும் கைவிட்டு விட்டது
என்கின்ற வருத்தம் இஸ்ரேலியர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அயதுல்லா அலி காமேனியை கொன்ற இஸ்ரேல் எப்படி ஈரானுடன் உட்கார்ந்திருந்து பேசுவது என்பது கேள்வி. அமெரிக்கா சமபந்தியில் உட்காருகின்றது, இஸ்ரேலுக்கு இடமில்லாமல் போயிருக்கின்றது. இளநீரை குடித்தது டொனால்ட் ட்ரம்ப், கோம்பையை நக்கிய இஸ்ரேலுக்கு தண்டனையா என்பது இதனுடைய கருத்து. 7வது, ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்தாபா கமானி ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஜிஹாதிகள் உட்பட மத்திய கிழக்கு அனைத்தையும் நாங்கள் ஒன்றிணைக்கின்றோம் என்று ஒன்றுபடுகின்ற கொள்கையை முன்வைத்து அவர்கள் மீது விழுகின்ற ஒவ்வொரு அடியும் தன் மீது விழுந்த அடியாக அதை கருதுகின்றேன் என்று உறுதிபட வெளியில் வந்து சொல்லி இருக்கின்றார். அதுபோல இஸ்ரேலும் நானும் ஒன்றுதான் என்று டொனால்ட் ட்ரம்ப் உறுதிபட பொது வழியில் வந்து சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணம் காரணமாக அமெரிக்கா மெல்லென பின்வாங்கி அமெரிக்காவை இந்த போர்க்களத்திற்கு இழுத்து சென்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தான். இல்லாவிட்டால் அமெரிக்கா இந்த போருக்கு சென்றிருக்காது என்ற தோரணையில் அமெரிக்காவில் செய்திகளை எழுத தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவினுடைய உப அதிபர் இந்த போரையே விரும்பவில்லை என்றும் இப்பொழுது புதிய கதையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கு மெல்லவும் முடியாத, விழுங்கவும் முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலும் பொறுப்பற்ற முறையில் ஈரானுடைய தலைவர்களை எல்லாம் அழிப்போம் என்று கூறிய பொழுது அமெரிக்கா அதற்கு பொறுப்பேற்கவில்லை. இது இஸ்ரேலை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டது. சர்வதேச நாடுகள் தம்மை கைவிட்டு விட்டதாக இஸ்ரேல் கருதுகின்றது. இஸ்ரேலுடன் இப்பொழுது ஒரு உறவை வைத்துக் கொண்டு பகிரங்கமாக பேசினால் இந்த கொலைகளை தாமும் ஆதரிப்பதாக வந்து இஸ்லாமிய உலகையும் வர்த்தகத்தையும் இழந்துவிடக்கூடிய சூழல் வரும் என்று மேற்கு நாடுகள் மெல்லென பின்வாங்கி மதில் மேல் பூனைகளாக இருக்கும் அபாயம் உள்ளதை இப்பொழுதுதான் இஸ்ரேல் கண்டுபிடித்தது போல தெரிகின்றது. 8வது, இந்த போர் நிறுத்தம் ஈரானை மீண்டெழ செய்துவிடும் என்கின்ற அச்சம் இஸ்ரேலில் பரவி இருக்கின்றது. அதுபோல ஈரான் மீண்டெழுந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது மீண்டெழுகின்ற ஈரானை இனி வீழ்த்த முடியாத நிலை உருவாகி விட்டதையும் இஸ்ரேல் கண்டு பெரும் பிரச்சனையில் சிக்கப்பட்டு இருக்கின்றது. 9வது, ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இன்னமும் முடிவடையவில்லை. அவர்களுடைய தாக்குதல் பாகம் 1 போல மட்டமாக இல்லை. இது பாகம் 2.0 இருக்கின்றது. மிக மோசமான அதிநவீன ஆயுதங்களினால் தாக்குவதனால் வடபுல இஸ்ரேலில் மக்கள் நிம்மதியாக குடியிருக்க முடியாமல் ஓடி சென்று விட்டார்கள். அவர்கள் மீண்டு வருவதற்கு பெரும் தடை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனையை கூட இஸ்ரேலினால் தீர்க்க முடியவில்லை. 10வது, ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்பு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தலாம் என்றால் அது கூட நின்று போனதாக இல்லை. ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்பு சிதைந்ததா என்றால் அது கூட சிதைக்கப்படவில்லை. ஈரானிடம் இன்றும் பெருந்தொகையான ஆயுதங்கள், பெருந்தொகையான ஆளில்லா விமானங்கள் இருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து பல மாதங்களுக்கு இந்த மலிவான போரை நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடன் ஒப்பிட்டால் பெருந்தொகை பணத்தை செலவிட்டு போரை நடத்திய இஸ்ரேலுக்கு அவர்களுடைய வளங்கள் அளிக்கப்படவில்லை என்கின்ற நிலையில் இந்த போர் ஒரு வெற்றி என்று இஸ்ரேலிய மக்களுக்கு எடுத்துரைக்க முடியாமல் இருக்கின்றது. இது நெட்டன்யாகுவினுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. 11வது, இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் மிக கடுமையான விமர்சனங்களை இஸ்ரேலிய பிரதமர் மீது முன்வைத்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், இந்த போரானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி, வியூக தோல்வி, இவை அனைத்திற்கும் நெட்டன்யாகு தான் பொறுப்பு என்று அவர் கூறுகின்றார். அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளில் முதலாவது, இந்த போர் இஸ்ரேல் இதுவரை கண்டிராத வரலாற்று பேரழிவு மிக்க ஒரு போராக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். 6 வார கால போரினுடைய வீழ்ச்சி என்கின்றார். 6 நாட்கள் மத்திய கிழக்கில் போரை நடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்று 6 நாள் போர் வீரனாக இருந்த இஸ்ரேல் இந்த 6 வார போரில் போர் வீரனாக இல்லாமல் போய்விட்டது என்பது அவருடைய வருத்தமாகும். இஸ்ரேலியர்களுடைய பாதுகாப்பு உறுதியாகவில்லை என்கின்றார். 2வது, 6 வார காலமாக இஸ்ரேலிய மக்கள் பங்கருக்குள் இருந்து பெரும் துயரம் சுமந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்கர் வாழ்க்கைக்கு இன்னமும் முடிவு வரவில்லை. அவர்களுடைய முகங்கள் இன்னமும் இருளாகவே இருக்கின்றது. அவர்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை என்கின்றார். 3வது, இஸ்ரேல் சர்வதேச அரங்கில் தனிமைப்பட்டு விட்டது. இஸ்ரேலை எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள். இந்த இடத்தில் வியூகத்தை பிழையாக வகுத்து விட்டார் நெட்டன்யாகு என்கின்றார். 4வதாக, அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் கட்சியும் டெமோக்ராட் கட்சியும் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக மாறி இருக்கின்றன. அமெரிக்காவை தவறான இடத்திற்கு அழைத்து சென்றது இஸ்ரேல் தான் என்று கூறுகின்றார்கள். இதனால் இந்த 2 கட்சிகளிடமும் செல்வாக்கை இழக்கின்ற நிலைக்கு இஸ்ரேலினுடைய ராஜதந்திரத்தை கொண்டு சென்று விட்டீர்கள் என்று குற்றம் சுமத்துகின்றார். 5வதாக, ஈரான் வளைகுடா போரில் தன்னுடைய சக இஸ்லாமிய நாடுகளை தாக்கிய பொழுது இஸ்ரேல் அவர்களுடைய பக்கமாக நின்று அவர்களை
அவர்களை தன்னுடைய பக்கமாக இணைத்து புதிய அணியொன்றை உருவாக்குகின்ற அரிய வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டது. இதனால் அந்த வாய்ப்பை ஈரான் கைப்பற்றி விட்டது. வளைகுடா தாக்குதலை சரியான ராஜதந்திர ரீதியாக இஸ்ரேலிய பிரதமர் அணுகவில்லை என்று அவர் கூறுகின்றார். ஆறாவது, இஸ்ரேலை அமெரிக்காவினுடைய கட்டளைக்கு பணிகின்ற அடிமை நாடாக, ஒரு பினாமி நாடாக மாற்றியது இஸ்ரேலிய பிரதமருடைய செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் தான் நினைத்தவாறு இந்த போரை நடத்த முடியாமல் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஏழாவதாக, வரும் அக்டோபர் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய செல்வாக்கை இந்த போர் உயர்த்தும் என்று கருதியதெல்லாம் இப்பொழுது எதிரணியினருடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக தவிடுபொடியாக போய் தேர்தலில் தோல்வியடைந்து பழைய ஊழல் வழக்குகளின் விசாரணையில் சிக்கப்படக்கூடிய நிலை இஸ்ரேலிய பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தருணத்தையும் எதிரணி பயன்படுத்தி இருக்கின்றது. எட்டாவது, இன்று தேர்தல் நடைபெற்றால் இஸ்ரேலிய பிரதமர் தோற்றுவிடுவார் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. ஒன்பதாவது, 12 நாள் போர் வரலாற்று வெற்றி என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் அந்த வரலாற்று வெற்றியை உண்மையாக அடைந்திருக்கின்றதா என்றால் இன்று ஈரானுடைய போர் நடத்துகின்ற வலு அது வரலாற்று வெற்றி அல்ல என்று காட்டுவதாக எதிரணி கூறுகின்றது. பத்தாவது, ஈரானை ஒரு பாம்பு என்று கூறினீர்கள், அதன் தலையை துண்டாடுவேன் என்று முழங்கி போருக்கு சென்றீர்கள். இப்பொழுது ஈரான் 10 தலைகள் கொண்ட ஒரு பெரிய பாம்பாக மாறி நிற்கின்றது என்று ராண்ட் ஆய்வு என்கின்ற இஸ்ரேலினுடைய ஆய்வு பிரிவில் இருந்து சியா ஏஹரன் என்பவர் எழுதியிருக்கின்றார். 11வது, ஈரானும் அழியவில்லை, அதன் ஆயுத குழுக்களும் அழியவில்லை, அனைத்தும் அப்படியே பலமுடன் இருக்கின்றன. போருக்கு முன்பிருந்ததை விட இப்பொழுது அவர்கள் அதிக ஆன்ம பலம் பெற்றிருக்கின்றார்கள். 12வது, இஸ்ரேல் ராஜதந்திர ரீதியாக தனிமைப்பட்டு விட்டது. 13வது, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்ரேலை தப்பாக பயன்படுத்தி விட்டார். அவருக்கு இஸ்ரேல் மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, தன்னுடைய இருத்தலே முக்கியம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். 14வது, அமெரிக்க அதிபரனுடைய சமாதான முன்னெடுப்பு நெட்டன்யாகுவினுடைய கனவுகளை எல்லாம் சிதைத்து விட்டது. ஈரானை எதுவும் செய்ய முடியவில்லை, அது அல்ல பிரச்சனை, இனி எதுவும் செய்ய முடியாது என்கின்ற சூழலை நெட்டன்யாகு ஏற்படுத்தி விட்டார் என்பதும், இவ்வளவு காலமாக இஸ்ரேல் பட்ட பாடு வீணாகி விட்டது என்றும், விழலுக்கு இறைத்த நீராகி விட்டது என்கின்ற கோபமும் இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்றது. இதை கடந்து எப்படி இஸ்ரேல் மீண்டெழப் போகின்றது, இந்த நிலையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படி சமாளித்து வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது அடுத்து வரும் ராஜதந்திர நகர்வுகளிலேயே தங்கி இருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்த இடைவெளி நேரத்தில் சரியாக ராஜதந்திரத்தை பயன்படுத்தாவிட்டால் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த பின்னடைவை சீர் செய்வது கடினமாகவே இருக்கும். இது போன்ற எதிர்ப்புகள் அமெரிக்கா இஸ்ரேலில் எழும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்பதை இந்த ஆய்வில் இருந்து உய்த்துணர முடிகின்றது. இது டியூப் தமிழனுடைய வேர்ல்ட் நம்பர் 1 உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.